ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் ஆம்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னை பற்றி தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ட்ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கேண்டில் ஸ்டிக் அப்புறமா நீங்கள் படிக்கக்கூடிய விஷயமே ட்ரெண்ட் லைன், சரிங்களா, பேட்டர்ன்ஸ். இந்த பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதா உங்களை ஸ்விங் ட்ரேடிங்கில் பெரிய லெவலில் லாபத்தை எடுத்துகிட்டு போகும். அதாவது கொஞ்சம் டைம் பீரியடில் நல்ல லாபத்தை நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னா பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும். எப்போவாச்சும் உங்களுக்கு ட்ரேடில் தொடர்ந்து லாஸ் இருக்குது அப்படின்னா காமாக நின்று வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டே லாஸ் அப்படின்னு யாரும் சொன்னாங்க அப்படின்னா அவங்களிருந்து விலகி கற்றுக்கிறதுல நீங்கள் எஃபர்ட்டை போடுங்க, சரிங்களா. ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் எந்த அளவுக்கு இன்கம் எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ட்ரேடிங்கில் நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர், சரிங்களா. இதில் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். டிசெண்டிங் ட்ரையாங்கிள் இஸ் த bearish technical chart pattern characterized by the horizontal support line and a descending trend line connecting lower high. It indicates that seller are gaining control and the price breakout is likely, and it typically acts as a continuation pattern in a downtrend. Traders look for a breakout below the horizontal support to confirm the downtrend. அதாவது டவுன்வேர்டு மூவ் அப்படிங்கும்போது அந்த ட்ரெண்ட் எப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ட்ரேடை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும், சரிங்களா. இதில் ஒரு ட்ரேடருக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படிங்கிறதுல தெளிவான பிம்பம் இருக்கணும். இன்றைக்கி நிறையா பேர் இந்த பேட்டர்னை பயன்படுத்தும் போது ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு 3 விஷயம் இருக்குது, சரிங்களா. அந்த 3 விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். இப்போ இதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா டிசெண்டிங்கை பொறுத்த மட்டும் டவுன் ட்ரெண்டோட ஃபார்மேஷன், அதாவது தொடர்ந்து ஸ்டாக் டவுன் ட்ரெண்டில் இருக்கும், சரிங்களா. அதை ஃபாலோ பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும். அப்போது இங்கே என்ன அப்படின்னா எல்லாரும் ட்ரெண்டை தான் அனலைசிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கே எடுத்தாலுமே இங்கே பேட்டர்ன்ஸ் ரொம்ப கிளியராக தெரியும். ஏதோ ஒரு டைம் ஃப்ரேமில் நீங்கள் எடுத்துட்டா கூட இந்த இடத்த நீங்கள் ட்ராப் பண்ணி எடுத்தால் கூட உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆன விஷயம் அழகாக தெரியும், சரிங்களா. இப்போ இங்கே கவனிங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு பேட்டர்ன் ட்ராப் பண்ணுறோம். ரொம்ப கிளியர் கட்டான ஒரு வியூ தெரியுதா? இப்போது இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னல, இதில் டவுன் ட்ரெண்டாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த லிங்க் மேலே இருக்க லிங்க் இருக்கா, சின்னதாக தான் வரும், சரிங்களா. இது தொடர்ந்து சரிவில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். அதே மாதிரி பிகினராக இருக்கீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை டச் பண்ணிருச்சா அப்படிங்கிறத கவனத்தில் எடுங்க. அப்போது இந்த ஹையை விட, சரிங்களா, இந்த ஹை கீழே இருக்கணும், அதை விட இந்த ஹை கீழே இருக்கணும், அடுத்த ஹை அதை விட கீழே இருக்கணும், சரிங்களா. இந்த மாதிரியான ஒரு ஜிக்ஸாக் கரெக்டாக அமைஞ்சு வரும். அப்போ கீழே இருக்கும்போது இங்கே ஃப்ளாட் லைன் இருக்கணும், சரிங்களா. இதை கட் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி கொடுத்தாலே நல்ல லெவலில் ப்ராஃபிட் இருக்கும், சரிங்களா. இப்போ இந்த இடத்துல ப்ராஃபிட் தரல அப்படின்னா இங்கே சப்போர்ட் லைன் ஆக்ட் ஆகும், சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த இடத்த நீங்கள் நல்லா கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னா தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. இதை நான் எக்ஸாம்பிளுக்கு ஷோ பண்ணுறேன். ஆக்சுவலாக எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். செகண்ட் என்ன அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் உங்களுக்கு தெளிவாக வரைய தெரியணும், சரிங்களா. சப்போர்ட்டில் ஃப்ளாட் லைன் இருக்கும், சரிங்களா. இங்கே ரெசிஸ்டன்ட் லைன் நீங்கள் வரைகிறீங்கல்ல, இதில் தான் உங்களுக்கு இதோட ஹையை விட இந்த ஹை லோவாக இருக்கணும், இந்த ஹை அதை விட அது லோவாக இருக்கும்போது கட் ஆகும்போது தான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது நல்லாயிருக்கும். இதில் ஸ்விங் ட்ரேடிங்க்கு சூட்டபிளான ட்ரெண்டு, சரிங்களா, டிசெண்டிங்கை பொறுத்த மட்டும். தேர்ட் பாயிண்ட், ஸ்டாப் லாஸ் சிம்பிளாக இருக்கும். அதாவது நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது, சரிங்களா. ஏன்னா ரொம்ப சுருங்கி இப்படி வர்றதுனால பக்கத்துலேயே என்ன பண்ணிடலாம், அடுத்த ஹையை மார்க் பண்ணி இந்த ஹை இருக்கா இதை நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்டாப் லாஸ் ஆக்ட் பண்ணிடலாம். இதில் நீங்கள் ஷார்ட், அதாவது செல்லிங்கில் ஷார்ட் போகிறீங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ஷன்ஸில் ஷார்ட் போகிறீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஹெட்ஜிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். 3 விஷயம் தான், டவுன் ட்ரெண்ட், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 10ல் நீங்கள் 8 ட்ரேட் எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்கலாம். நல்ல ப்ராஃபிட்டை உங்களால் மேக் பண்ண முடியும். ஒவ்வொரு ட்ரெண்டையும் ப்ராப்பராக அனலைசிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு இதை பற்றி எஜுகேட் பண்ணிகிட்டே வரீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு சக்ஸஸ் இருக்கும், சரிங்களா. எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.